நம்மளே கால்குலேஷன் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வீக்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஆகும். ஸோ இந்த டார்கெட் வந்து இந்த ரீச் பண்ணிட்டு தான் 10% பாடி ஃபேட் வந்து டார்கெட் வச்சிருக்கேன். அதை ரீச் பண்ணிட்டு தான் நான் கட் பண்ணலாமா இல்லை பல்க் பண்ணலாமான்னு முடிவு பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக 11.6% இருக்கேன் அண்ட் 64.5 kg பாடி வெயிட்டில் இருக்கேன். ஸோ அதை வச்சு நான் வந்து லீன் மாஸ் அண்ட் ஃபேட் மாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த டார்கெட் வெயிட் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான் வந்து என்னன்னா லீன் பாடி மாஸ் டிவைட் பை 1 - டார்கெட் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் டிவைட் பை 100. ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் உங்கள் பாடி வெயிட் வேணுமோ அது தெரிஞ்சிடும். ஸோ 62.8 வந்திருக்கு. பட் இது வந்து எனக்கு அக்யூரேட்டாக இருக்காது. ஏன்னா இந்த ஃபார்முலா எப்போ அக்யூரேட்டாக இருக்கும்னா நீங்கள் ஒரு ஹையர் பாடி ஃபேட் 30 இல்லை 20% பாடி ஃபேட்லேருந்து 15 வரீங்க அப்படின்னா 15 டார்கெட்ஸ் வரீங்கன்னா அது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ 15 கீழே இறங்கும் போது நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நான் வந்து மசில் பில்ட் பண்ணிட்டு ஃபேட் லாஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு மசில் பில்ட் பண்ணும்போது வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால எனக்கு இந்த 64லேயே மெயின்டைன் ஆகலாம், இல்லை 63.5 இல்லை 63 அந்த ரேஞ்சிலேயே வந்து எனக்கு இந்த 10% பாடி ஃபேட் வந்துடலாம். ஸோ அதனால் வெயிட் வந்து நம்ம இது பண்ண முடியாது. நான் எதுக்காக இந்த ஃபார்முலா போட்டேன்னா டைம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபேட் லாஸ் வந்து 1.2 kg நான் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 250 கேலரி மட்டும் டெபிசிட் வச்சுருக்கேன். ஏன்னா அதிகமாக வைக்கல, கம்மியாக வைக்கல, ஒரு மிட் ரேஞ்ச் வச்சுருக்கேன். 200 கூட வைக்கலாம், பட் நான் 250 வச்சுருக்கேன். ஸோ 250 கேலரிஸ் ஒரு நாளைக்குன்னா 1750 கேலரிஸ் வீக்லி, அதாவது உங்களுக்கு 0.25 kg பர் வீக் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.25ங்கிறனால 1.25 kg நம்ம அப்ராக்சிமேட்டாக லாஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பை 0.25 போட்டால் 5 வாரம் அப்படிங்கிறத அதை வச்சு தான் நான் 5 வாரம்னு எடுத்திருக்கேன்.